வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்க போற 5வது நீதி கதை, எது சந்தோஷம். ஒரு வசதியான வீட்ல நாய் ஒண்ணு வளர்ந்து வந்தது. ஆனா அது சந்தோஷமாவே இல்ல. ஏன்னா அதுக்கு வேலைக்கு கிடைக்கிற சாப்பாட்டுல திருப்தி இல்ல. அதனால அது அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடிவெடுத்தது. ரோட்டுக்கு வந்து தனக்கு பிடிச்ச உணவை தேட ஆரம்பிச்சுது. நாள் கணக்குல தேடியதுதான் மிச்சம். நாய் எலும்பும் தோலுமா மாறிடுச்சு. சாப்பாட்டுக்காக மற்ற தெருநாய்களோட சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாளா பசி தாங்க முடியல. அப்போ ரோட்டோரமா ஒரு எலும்பு இருந்துச்சு. அதை இன்னொரு நாய்கிட்ட இருந்து சண்டை போட்டு பிடுங்கிடுச்சு. ரொம்ப நாளா காஞ்சி போன அந்த எலும்புல எந்த சுவையும் இல்ல. இது தெரியாத அந்த நாய் எலும்ப வேகமா கடிச்சுது. நாயோட வாயில கீறல் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரத்தம் அந்த எலும்புல இருந்து தான் வந்ததுன்னு நினைச்ச நாய் இன்னும் ஆவேசமா எலும்பு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அத பார்த்த வழிபோக்கர் ஒருத்தர், முட்டாள் நாய், அது காஞ்சி போன எலும்பு, நீ சாப்பிடுற ரத்தம் இந்த எலும்புல இருந்து வரல, உன்னோட வாயில இருந்து தான் வருதுன்னு சொன்னாரு. அத கேட்டு அந்த நாய் ஏளனமா சிரிச்சுது. சுட்டி குழந்தைகளே, அந்த நாய் ஏன் சிரிச்சுது? அதுக்கு ஏன் விஷயம் புரியலன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாய் வழிபோக்கர் கிட்ட சொல்லிச்சான், இத்தனை நாளா நான் என் ரத்தத்தை ருசிச்சதே இல்ல. இந்த எலும்ப கடிச்சதுக்கு அப்புறம் தான் ரத்தத்தோட சுவை தெரிஞ்சுது. அதனால எலும்புல இருந்துதான் ரத்தம் வருதுன்னு சொல்லிச்சான். குழந்தைகளே, இப்படித்தான் நம்ம பல பேர் சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்காக நம்மளையே நம்ம அழிச்சுக்கிறோம். அந்த முட்டாள் நாய் நமக்கு சொல்ற பாடம் இதுதான். குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.